மலேசியாவில் நான் இருந்தப்போ என்னுடைய 62வது வயதில் மலேசியாவில் இருக்கும் பொழுதே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஏரோப்ளேனில் ஏறி போகக்கூடாது விமானத்தில் என்று அந்த ஜாடையாக சொன்னார் அந்த சீன வைத்தியர். இல்லை நான் சாகிறதா இருந்தால் வீட்டுக்கு போய் சாகிறேன் என்று விமானம் ஏறி வந்துட்டேன். அவர் சொன்ன பொழுது இருந்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்டையும் வள்ளல் பெருமானும் மகாமந்திரத்தை சொல்லிட்டு புறமத்தியில் அருட்பெருஞ்சோதியே நினைச்சிட்டு வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை பிடிச்சிட்டு இதே வேலை தான், மந்திரமே தான். விமானம் ஏறி இங்கே வரோம், இங்கே வருகின்ற வரை விமானத்தில் கூட முழுக்க முழுக்க இந்த மகாமந்திரம் தான் சொல்லிக்கிட்டே வந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன், இந்த மரண பயம் கொடுத்த அந்த வேகம். பிறகு அங்கே இறங்கி அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க பெரிய மருத்துவமனை, அவங்க அட்டாக் இருக்குது, நீங்கள் வந்து 2 மாடி ஏறலாம், அதுக்கு மேலே ஏறினீங்கன்னா பிரச்சனை ஆகிடும் என்று சொன்னாங்க. பைபாஸ் செஞ்சுக்க சொன்னாங்க. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை. அப்புறம் ரயில் ஏறி வந்துட்டேன். இது முழுக்க இந்த 2-3 நாட்களும் மகாமந்திரத்தை இடைவிடாமல் சொல்லிட்டு ஆண்டவர் குருமதியில் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. திரும்ப ரயிலில் இறங்கி சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வெளியில் வரோம். என்னை அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு என்னுடைய மைத்துனரும் அவருடைய மனைவியும் வந்துருந்தாங்க. இப்போ அவர் சொன்னார், இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு முகம், இவ்வளோ சிவப்பாக இருக்கீங்க, நான் பார்த்ததே இல்லை இது மாதிரி உங்களை சொன்னார். ஒரு மனைவி சொன்னால் மலேசியாவில் எப்பவும் ஏசி தானே, ஏர் கண்டிஷன் தானே, காரில் வீட்டில் எல்லாம், அதனால் அப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நானும் இப்போ தான் போல இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு அமெரிக்காவில் 2 மாதம் தங்கி இருந்தோம். அங்கேயும் எல்லாமே ஏர் கண்டிஷன் தான். ஆனால் 2 மாதமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி வள்ளலாரை பற்றியுமே சிந்திச்சுக்கிட்டு எழுதிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். திரும்ப இங்கே வந்த பொழுது அங்கேயே ஒரு சகோதரர் கேட்டார், ஏன் உங்கள் முகம் மட்டும் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு கேட்டார். நான் கூட கேள்வி பண்ணேன், பின்னால் ஒளிவட்டம் தெரியுதா, அது என்னுடைய சொட்டத்திலையா, நீங்கள் இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, ஏமாந்து போவாதீங்கன்னு சொன்னேன். இங்கே வந்த பிறகு என்னுடைய பேரன் கேட்டான், தாத்தா அவங்க அழுக்க தலையில் அங்கங்கே முடி முளைக்குதுன்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குள்ளு முளைச்ச மாதிரி இங்கெல்லாம் கொஞ்சம் கருப்பாக முளைச்சிருந்தது. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் உங்க வெள்ள முடியெல்லாம் என்னுடைய நண்பர், அவர் சித்த மார்க்கத்தை சேர்ந்தவர், அவர் சொன்னார், உங்க முடி இவ்வளோ கருப்பா நான் பார்த்தது இல்லையேன்னு சொன்னார். அது நரைச்ச முடி கருப்பாகுது, இல்லை வழுக்கான இடத்துல முடி முளைக்குது, முகம் வந்து நிறம் மாறுது, பளிச்சுனாகுது. இது நான் செஞ்ச அற்ப தவத்துக்கு முயற்சிக்கு இதெல்லாம் பலன் உண்டுமையா. எதுக்கு சொல்ல வரேன்னா, பெருமான் சொல்ற மாதிரி குஞ்சாத நிலை உண்டு சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு, அது வெறும் சொல்லலவென்றார். இது உண்மைதான். நான் நடைமுறை வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். இன்னும் பல பேர் சாதனை செய்யறவங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இது நடக்குது. பெருமான் சொல்ற உடல் மாற்றம் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லைங்க. அதுலேயே இருக்குன்னு நம்ம அதை முழுமையாக அதிலேயே 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் வருஷத்துல 365 நாளும் நம்ம ஈடுபட்டிருந்தா இதெல்லாம் நடக்குங்க.